வைக்கின்றார். மரியாதை சேவைகள் இப்போ தொடர்ந்து வந்து செய்யலாம். சரி சரி. மரியாதைக்கும் உரிய அவையவர்கள் அனைவருக்கும் எனது நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பேச வாய்ப்பளித்த ஐயா கவிஞர் ஐயா அவர்களுக்கும் எனது நண்பருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல I think so I am the competent person to speak about the அப்பா திருநாவுக்கரசு அம்மா இவங்க பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஐ ஆம் த காம்பிடென்ட் பர்சன் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 50 வருடத்துக்கு மேலாக என்னுடைய தகப்பனார் வைத்தீஸ்வரன் அவர்களும் ஐயா திருநாவுக்கரசு பத்திர எழுத்தரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்பா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் பெருமையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டால், அப்பா வந்து அட்வொகேட் அசிஸ்டன்ட் கம் டாக்குமெண்ட் ரைட்டர். அவர் 18 ஆஃபீஸ் பார்ப்பாருங்க ஒரு நாளைக்கு. அவரோட கோர்ட்டு பணிகளெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அவருடைய பணிகள்லாம் மேற்கொள்வார். அந்த சமயத்தில் இருந்து அப்பாவும் திருநாவுக்கரசு அவர்களும் இங்கே ஐயா விடிஎல் ஐயா இருக்காருங்க, அவர் அப்புறம் இன்னொருத்தர் வருவார், யார் அவர் வடிவேல், அவர் 5 பேர் வந்து காஃபி போகிறதுனாலும் சரி, வெளியே எங்கே போகிறதுனாலும் சரி அவங்க தான் போவாங்க. இன்னொரு பாக்கியம் கிடைச்சது என்னன்னு கேட்டால், எனக்கு நல்லா தெரிஞ்ச சமாச்சாரம், நான் வந்து 88ல் பிகாம் முடிச்சுட்டு அரியர்ஸ் நிறைய பெண்டன்சி வச்சுட்டு இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் போனாக்கா 30 நாள் தான் காலேஜ் போவோம். எங்கெல்லாம் தேடிட்டு வரணும்னா மரத்தடியில் தான், ஊரிஸ் காலேஜ் அரசு மரத்தடியில் தான் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போது நிறைய 9 பேப்பர்ஸ் அரியர்ஸு. அப்போது ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது கைட்லைன் வேல்யூ டைப் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஞானப்பிரகாசம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரார், ஜாயிண்ட் 1 ரெஜிஸ்ட்ரார் இருந்தார். அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட், அப்போ வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் பைஃபிகேஷன் ஆகலை, என்டையர் ரெக்கார்ட்ஸை நான் தான் டைப் பண்ணேன். அப்போ இப்போ இளம் தலைமையினர் பெரிய டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே கூட தெரியும், நம்ம நண்பர் ஞானசேகரனுக்கும் தெரியுங்க, நல்ல டைப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இது பண்ண உடனே அங்கேயே மிஸ்டர் சண்முகம்ன்ற ஒருத்தரோட ஜாயிண்டாக டைப்பிஸ்டாக இருந்தேன். அப்போது ஒரு ஈவெண்ட்டில் என்னாச்சுங்க, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து தேடிட்டு வருது. நான் என்ட்ரன்ஸை பார்க்குறேன், அட்ரஸ் கேட்குறாங்க, நடனசிக்காமல் யாருன்னு சொல்லிட்டு நான் அப்பா பக்கத்தில் டைப்பிஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், கிட்ட வந்துட்டே இருக்கான். என்னடா அது, அப்பா வந்து தொழில் செய்கிற இடம், ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு நல்ல இடம், இந்த இடத்துல போலீஸ்காரன் வந்து ஷர்ட்டை பிடிச்சானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயத்தில் நின்றுட்டு இருக்கேன். கிட்ட வந்தான், நடனசிக்காமல் இருந்தான், இவர் தான் கேட்டாங்க. அப்பா பக்கத்தில் நான் உட்காந்து டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு இந்த கைட்லைன் வேல்யூலாம் டைப் பண்ணி சொன்னீங்களா, அது முடித்த பிற்பாடு அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அது டாக்குமெண்ட்லாம் நான் மேக்ஸிமம் நான் தான் டைப் பண்ணுவேன். உட்காந்துட்டு இருக்கச்சு போலீஸ்காரன் வந்து கேட்குறான், இல்லைங்க அப்படியே பயந்து வேர்த்து தள்ளிட்டு இருக்கு. அப்புறமேட்டு சார் ஒரு ஈஸி ஒன்று போடுங்க சார், அடா போடா பைத்தியக்காரன் நினச்சிட்டு. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பொதுவாகவே அப்பாவுக்கு வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணணுன்னாக்கா என்ன தான் சூஸ் பண்ணுவாருங்க. அதன் பிற்பாடு நான் லா படிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவோடைய இன்டென்ஷன் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்னன்னாக்கா ஞானப்பிரகாசம் சார். ஏன்னா அவர் தான் வந்து என்னை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த கைட்லைன் வேல்யூலாம் டைப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு இருந்தார். அது தொடர்ந்து அப்படியே நான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டதுனால என்னை டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ண போனேன்னாக்கா முறைச்சி பார்ப்பார். என்னையா எங்கள் வயிற்று பொழப்புக்கு நான் டாக்குமெண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது எதுன்னு வரும், நீ போய் முறைச்சின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் சார் உங்களுக்கும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் ஈவினிங் 5 o'clock வாங்கினேன். அன்றைக்கி உட்காந்தோம், நேராக உட்காருப்பாருனார். உட்கார முடியல. இதுதான் ஏன் வித்தியாசம், உங்கள் அப்பா உன்னை வக்கீலாக்கி பார்க்கணும் எங்கேயோ நினச்சி பார்க்கணும்னு நினச்சாரு. அவர் சாதாரண ஒரு அட்வொகேட் அசிஸ்டன்ட் கம் டாக்குமெண்ட் ரைட்டர், நீ இங்கே வந்து டப்பா தூக்கின்னு டைப்பிஸ்டாக இருக்கு. உங்கள் அப்பாவோட எண்ணத்துக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடு, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், கோட்டீஸ்வரன் ஆகலாம், உங்கள் அப்பா இந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு, அவர் ஆசையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்சிஸ்ட் பண்ணாருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அப்பாவோட இன்டென்ஷன்
இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு நான் லா போய் ஜாயின் பண்ணுங்க சென்ட்ரல் லா காலேஜ் சேலமில். அப்போ கூட லீவ் நாளில் வந்தேன்னா அப்பாவோட தான் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பா திருநாவுக்கரசு அப்பா 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுடைய சன்ஸுன்னு எடுத்துக்கும் போது நானும் ஞானசேகரனும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எல்லா நல்லது கெட்டது எல்லா நிகழ்வுகளும் எப்பவுமே எல்லாமே ஒன்றாவே இருப்போம். இந்த சமயத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோர்ட்டில் கேஸ் கச்சேரின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி 125 சிஆர்பிசின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸுக்காக வேண்டிய இன்னும் தலைமுறையில் என்னை கூட நிறைய ஃபேஸ் 3ல் நிறைய எல்லாம் பேச விட்டாங்கனாக்கா, பேரண்ட்ஸுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணுறது, அவங்க என்ன தப்பாக நினச்சினாலும் பார்த்து அதை பற்றி நான் கவலையே படுறது கிடையாது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் லாங் வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் வந்து உங்களுக்காக செக்யூர் பண்ணி வைங்க, பசங்களை நம்பாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து மிஸ்டர் ஏவி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கவுன்சில், ஒன் ஆஃப் த ஜாம்பவான் சிவில் சைட், அவருடைய ஒன் ஆஃப் த ஜூனியர், காலைல 7:30 மணிக்கு போனோம்னா நைட்டு 11:30 மணிக்கு தான் என்னை விடுவாருங்க. அந்தளவுக்கு அந்த ஆஃபீஸில் அந்த குருகுலத்தில் நாங்கள் பயின்றோன்னு வச்சிங்களேன். அங்கே வரதராஜ முதலியார்னு சொல்லிட்டு சலவன்பேட்டையை சார்ந்தவர், அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு 6 புஷ்பங்கள், அவருக்கு 6 புஷ்பங்கள் 6 புஷ்பங்கள் முடிஞ்ச ஒரு பாடு 7ஆவதாக ஒரு பையன். அந்த பையனை எப்படியாச்சும் நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் பெல்லில் தான் வேலை செய்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பெல்லில் வேலை செஞ்சுருந்தார். அப்போது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாவை விட்டுட்டு சாப்பிட மாட்டான். அவனை பெண்கள் எல்லாம் ஸ்கூலில் ஏதோ ஒன்று படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணார், இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களே சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களெலாம் வளர்த்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை குறைஞ்ச விலைக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டை வச்சுட்டு அந்த பையனெல்லாம் வளர்த்து வெளியில் என்ஜினியர் ஆக்கி எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. காலத்தில் கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணமான பிற்பாடு பெண் வீட்டார் வந்து அந்த பையனை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து வராண்டாவில் இடத்த கொடுத்துட்டு, ஏன் என்ன இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு நான் ரூம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கள் சீனியர் ஆஃபீஸுக்கு வரும்போது அந்த கேஸை என்ன தான் ஹேண்டில் பண்ண சொல்லி எங்கள் சீனியர் ஹேண்டில் பண்ணாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஈவெண்ட் சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த மாதிரியெல்லாம் தகப்பனாருக்கு, பெத்த தாய் தகப்பனாருக்கு சோறு போடாமல் முதியோர் இல்லத்துலேயும் மெயின்டெனன்ஸுக்காக வேண்டியும் பல வழக்குகள்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஈவெண்ட்ஸ் இன்றைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சமுதாய சூழ்நிலையில் தாய் தகப்பனுக்காக ஒரு சிலையை வச்சு அவங்கள மனசார வந்து வழிபட்டு மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சந்தோஷப்படக்கூடிய என்னோட நண்பனை இந்த நிறுவனத்தில் பாராட்டுறதுக்கு தயங்கல பாராட்டுறேன், மனமாற பாராட்டுறேன். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இப்போவும் தனித்தனியாக வீடுகள் இருந்தாலும் சரி கூட்டு குடும்பமாக தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த சூழ்நிலை மனமாற ஞானசேகரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மான் சார் பேசுவார். இந்த சிறப்பான நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிஞர் அவர்களுக்கும், திரு பெரியவர் திருநாவுக்கரசு பிள்ளை மற்றும் வரலட்சுமி அம்மாள் அவர்களுடைய புதல்வர் ஞானசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், 1996 நான் மின்வாரியத்தில் பணிய ஆரம்பிக்கும் போது இந்த ஷேன்பாக்கம் பிரிவிலே பணியில் சேர்ந்தேன். அன்று முதல் இந்த குடும்பம் வந்து நான் குடும்பத்தில் ஒருவன் தான். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பெரியவர் வந்து அந்த வயது வித்தியாசமின்றி பாராட்டி மிகுந்த மரியாதை உணர்வோடு பெரியவர் நடந்து கொள்வார். அவருக்கு உற்ற புதல்வனாக அவரது புதல்வர் எந்த வித வயசு வித்தியாசமின்றி வசதி மற்றும் வசதியற்றோர் பாரபட்சமின்றி அவருடைய பணியிலும் சரி தற்போதைய நிலையில் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், முக்கியமாக பெரியவர் திருநாவுக்கரசு பிள்ளை அவர்களுக்கும் வரலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் நடைபெறும் இந்த விழாவை பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி கண்டு வழக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, தலைவர் அவர்கள் எனக்கு என்னுடைய பெருமை என்னன்னா, அவர் என்னை வந்து எப்போவுமே சங்கர் சார் தான் கூப்பிடுவார். அது என்னுடைய பெருமை. அவர் எனக்கு கொடுத்த மரியாதை. இன்று வரை அவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட என்னை வந்து சங்கர் சார் தான் கூப்பிடுவார். அது எனக்கு ஒரு பெருமை.
ரெண்டாவது இப்போ இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தாய் தந்தைக்கு இப்படி ஒரு சிலையை வச்சு இங்கே இருக்கிறவங்களாம் நம்ம அதை பார்க்கணும், அந்த ஞானசேகரை பாராட்டணும். அதுபோல் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு செய்கிறான்னும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற நம்மளும் இது மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை உருவாக்கியிருக்கிறார் அவர். அந்த தூண்டுதலுக்கு நம்ம எல்லாரும் இது பண்ணோம். அதனால் அவரை நான் என் மனசார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தவருடைய நண்பர் சென்னையிலேருந்து வந்திருக்கார் சண்முக சுந்தரம், அவர் பேச போகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து என்னோடய லைஃப் டைமில் நான் பார்க்கல. பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பார்க்கணும். யாராவது இந்த மாதிரி சிலை திறந்து பார்த்துருக்கீங்களா? யாரும் இல்லை. அப்போ நம்ம கைத்தட்டி பாராட்டணுமா இல்லையா ஞானசேகரை? எல்லாருமே நல்லா கைத்தட்டலாம்ல. இது பத்தில் சிவா என்ன கையை எப்படி வச்சுருக்கீங்க? தட்டவே இல்லை. இல்லை, எல்லாருமே ஒரு முறை நல்லா கைத்தட்டலாமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போது சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு, நட்பு நிறைய இருக்குதுங்க. எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க. நிறைய பத்திரிக்கை என்னோடய இந்த 57 வயசில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பத்திரிக்கை என் வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்து ஒரு 100 கூட போயிருக்க மாட்டேன். 900 மிஸ்ஸிங். மச்சான் வந்து சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், நேற்றே வர சொன்னேன். அப்படி அங்கே சூழ்நிலை சரியில்லை மச்சான், நான் காலையில் புறப்பட்டு வந்துடுறேன்ட்டு நானும் என் ஒய்ஃபும் காலையிலேயே கிளம்பி 6 மணிக்கே கிளம்பி இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெலாம் அரக்கோணத்துலேருந்து வந்துட்டோம். காரணம் என்னென்னா, இதை பார்க்க எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இது வந்து பாராட்டுன்னு சொல்கிறது வாய் அளவில் சொல்ல மொழிய மனசளவில் ரொம்ப பெருமிதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு பக்கமாக உட்காந்து இவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 1000 பண்ணியிருக்கலாங்க. ஞானசேகர் வந்து எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கோம், பாராட்டியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு உதாரணமாக நின்று பண்ணுறாரு அப்படின்னும் போது நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் இந்த மாதிரி பார்த்து தாய் தகப்பனை பார்த்து மதித்து சோறு போடுறதே கஷ்டம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க பார்த்துக்கிறது. அதாவது முதியோர் இல்லங்களே இப்போ தேவையில்லை, முதியோர் இல்லமே தேவையில்லை. இப்போ கவிஞர் லக்ஷ்மிபதி அண்ணன் ரொம்ப அழகாக பேசினார். முதியோர் இல்லம் தேவையில்லை, ஏன்னா அவங்கவுங்க இருக்கிற வீடே இப்போ முதியோர் இல்லமாக மாறிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? பெரியவங்களாம் அங்கங்கே அப்பா அம்மா தனியாக விட்டுட்டு பசங்க பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. ஈவன் தோ நானே அப்படி பண்ணியிருக்கேன். ரொம்ப வெக்கப்படுறேன் இன்றைக்கி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் ஒருத்தர் சொன்னார். ஜிவி ஐயா பேசும்போது கூட நிறைய விஷயத்த சொன்னார். அதில் பூனேயில் ஒரு குடும்பத்தை பார்க்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு போனேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை பேரால் பண்ண முடியுங்க? ஆசை இருக்குது. கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு நமக்குள்ளே ஆசை இருந்தாலும் சூழ்நிலைகள் தான் நம்மளை பிரித்து வைக்குது. ஸோ இனி வரும் காலத்துலையாவது இந்த மாதிரி உதாரணம் எனக்கு தெரிஞ்சு கருகம்பதூர் இல்லைங்க, இந்த வேலூர் மாநகர் இல்லைங்க, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு திரு ஞானசேகர் என் மச்சான், ஓய் என் ஃப்ரெண்டு, அவனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நான் பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஆற தழுவி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஐயா ஜிவி அவர்கள் இருக்கும்போதே பேச வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைவேறவில்லை. அதை வந்து திரு ஞானசேகரன் மூலமாக அதை நிறைவேற்றுவேன். என்னவென்று கேட்டீர்களானால், அந்த விஐடியில் வந்து முதல்ல இந்தியன் வங்கியை ஆரம்பித்து அதுக்கு மேனேஜராக இருந்தவன் நான். அப்போது திரைப்பழாவுக்கு ஜிவி ஐயா தான் வந்து கட்டிங் பண்ணார். அப்போ நான் மேனேஜர். அது சில நாள் முடிஞ்ச விட அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு எல்லோரும் கூறியது போல் நானும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் அவர் பிறந்த நாளுக்கு என்று கூறுவதற்காக நான் ஆசைப்பட்டு தான் எதிர்பார்த்திருந்தேன். எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடையாது. என்னுடைய சகோதரர் மூலமாக டிசம்பர் மாதம் அவருடைய 8ஆம் தேதி அன்றைக்கு 10,000 ரூபாய் நான் எடுத்து போய் கொடுத்து கல்விக்காக, ஏனென்றால் நான் படிக்கவில்லை, என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ பேர் படித்து கொண்டிருக்காருங்க. இதே கொணவாட்டம் உயர்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சுட்டு அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. 10th அப்புறம் யாரும் வேலூருக்கு போய்ட்டு படிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் திரு ஞானசேகர எம்எல்ஏ அவர்கள் என்னிடம் என்னுடைய கனவை நிறைவேற்றணும், யாருமே இல்லை, நீயாவது நிறைவேற்ற மோகன் என்னை கேட்டார். அவருடைய ஆசைக்கிணங்க நான் 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கட்டணும் அப்படின்னாரு. நான் 2.5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கட்டி 10th கிளாஸை வந்து +1 +2 எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி
எல்லாரும் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் என்னுடைய அன்றைக்கே 10,000 ரூபா நான் கொடுத்தேன் மேடையிலேயே. என்னை பார்த்துட்டு அத்தனை பேருமே 1,00,000 ரூபா கொடுத்தாங்க மேடையிலேயே. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த +1 +2 எடுத்துகிட்டு வந்து தவிர படிக்க கிளாஸுக்கு வந்து இடம் இல்லை. அதையும் நான் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு மறைமுகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஞானசேகர மொழியை கொடுத்து சட்டசபையில் பேச வச்சு கலைஞர் எடுத்து காட்டி அதை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, +1 +2 நீங்கள் கொடுத்துட்டீங்க, படிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னார். எவ்வளோ வேணும்னு சொன்னார். நான் சொன்னது அவர் வந்து 80,000 தான். ஆனால் 1,85,00,000 ரூபா சேங்ஷன் பண்ணார் கலைஞர். அதுதான் இந்த பில்டிங் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்விக்காக நான் இன்றைக்கும் அந்த ஸ்கூலுக்கு எல்லாமே செஞ்சு தான் இருக்கிறேன். அதனால் இவர் மூலியமாக நான் 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு 1975 அண்ணன் அவர்கள் தெரியும். அண்ணன் திருநாகர் அண்ணன் அவர்கள் என்னுடைய வீட்டில் ஒரு பத்திரம் எழுதும். அன்னைக்கு போய் எழுதுறது ஆனால் சின்ன பையன். அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் பண்ணிட்டு தான் அவர் இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் என் சகோதரன் பார்த்தீங்கன்னாக்கா என்னை ரொம்ப அன்போடு கூப்பிடுவார். அவரோட வாயாலே சொல்லுவார் பாருங்க. அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் அவர்களை மறக்க முடியாது. அண்ணன் அவர்களுக்காக என்னோடய சிறிய காணிக்கை மலர் மாலைக்கு மலைக்கு பதிலுக்காக அந்த சந்திர மாலையை அணிவித்து அவரோட ஆசை பெறுவேன் என்பதற்காகவே உடல்நலம் சரியில்லாத காரணத்தில் கூப்பிட்டதற்காக நான் வந்து இந்த இதில் கலந்து கொண்டேன். இந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இனிமேலொட்டும் நல்ல ஒரு குடும்பம், நல்ல பல்கலைக்கழகம், நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற இது வந்து இந்த வேலூர் மாநகரம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த இப்படி ஒரு சிலையை வைத்து அப்பா அம்மாவை வணங்கிய யாரும் தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எல்லோரும் இவங்க குடும்பத்துக்கு அனைவருக்கும் இதுதான் கோயில். இந்த கோயிலில் இவர்கள் வணங்கி நல்ல பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லமுத்து பிள்ளை மகன்தான் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசனுடைய செல்லமுத்து பிள்ளையாக ஞானசேகரன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பலரும் போற்றி மகிழக்கூடிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஜிபி அவர்கள். ஹலோ, இங்கே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் சொல்ல முடியும். ஆனால் வந்து எனக்கு சிறிய தம்பி யாரும் கிடையாது, நான் தான் லாஸ்ட்டு. அதனால் என்னுடைய தம்பி வந்து இந்த அளவுக்கு பெருமையாக நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய பையன் இருந்து கலந்து கொள்ளின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. இந்த எங்கள் அண்ணா அண்ணி தான் நான் முக்கியமாக நான் இந்த எதிர் வீட்டில் பிறந்து 73 கல்யாணம் ஆகி அன்னிலேருந்து இன்ன வரை என் குடும்பமும் இவன் குடும்பம் ஒன்று தான். அதாவது வேற்று மதமாக இருந்தாலும் கூட 2 பேரும் வந்து ஒரே இனத்தில் பிறந்த மாதிரி ஒரே சகோதர சகோதரி. அண்ணன் என்னை விட்டுட்டு என்னை எந்த ஃபங்க்ஷனும் செய்ய மாட்டார். நான் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது இங்கே. அதே மாதிரி என் தம்பியும் என்னை விட்டுட்டு எந்த ஃபங்க்ஷனும் செய்கிறது கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து அனைவரையும் என்னை சந்திக்க வைத்து இந்த அளவுக்கு பெருமையோடு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் ஞானசேகரன் இன்னும் நாங்கள்லாம் சேகர் தான் கூப்பிடுவோம். ஞானன்றது அப்புறம் தான் வந்தது. சின்ன வயசில் வந்து சேகர்ன்ட்டு சொல்லிட்டு தான் கூப்பிடுவோம். அதே உரிமையோடு இன்றும் என்னுடைய சேகர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாரும் இதே போல் இவரை பார்த்து பின்பற்றுவார்கள் என்று நம்பி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த ஊரில் என்னுடைய வீடு வந்து எதிர் வீட்டிலே பிறந்து 73 கல்யாணம் ஆகி வெளியே போய் மறுபடியும் வந்து அண்ணன் வீட்டில் கலந்துக்கின்னு ஃபங்க்ஷன் பூரா சந்தோஷப்படுறோம். எல்லாரும் வாழ்த்து தம்பிக்கு நல்ல ஆயுளை கொடுத்து நல்லபடியாக இருக்க வாழ்த்துமாறு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சார்பிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பெருமைப்படுத்திய அனைத்து பாச உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை அன்புடன் நிறைவு செய்கிறோம். திரு ஜிபிகே பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். மதிய உணவு விருந்து அனைவருக்கும் இங்கே தயாராக இருப்பதனாலே அனைவரும் மதிய உணவு அறிந்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே நில்லுங்கண்ணா. ஓகேண்ணா, போட்டோ போடுங்க. தேங்க்யூ. ஃபோட்டோகிராஃபர் போடுங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.